பார்ப்போம். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? ஈற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் தான் ஒரு வல்லதரசு. ஒரு வல்லமையான அரசன்னா எப்படி இருக்கணும்? பொருள் ஈற்ற வழிய தெரிஞ்சிருக்கணும். அந்த வழியில பொருளை ஈட்டணும், காக்கணும், காத்த பொருளை நல்ல முறையில வகுக்கணும். அதுதான் ஒரு நல்ல வல்லமையான ஒரு அரசன்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சூரியன் தன் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. அது போல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காக மீண்டும் செலவு செய்கிறான் என்று கூறியவர் யாருன்னா காளிதாஸ். வரி விதிப்பு அப்படின்னுட்டு எதை குறிப்பிடுறோம்னா அரசாங்கத்தால விதிக்கப்படுற வரியை தான் வரி விதிப்பு அப்படின்னு சொல்றோம். வரி விதிப்பு என்பது பாத்தீங்கன்னா பெயராகவோ செயலாகவோ இருக்கலாம். ஆனா வரி விதிப்பு என்பது ஒரு செயல்பாட்டை தான் குறிக்குது. அரசாங்கத்துக்கு நம்ம கற்ற வரியை தான் வரிகள் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ வரி விதிப்பால் விளையும் வருவாயை தான் என்னன்னு சொல்றோம்? வரிகள் அப்படின்னு சொல்றோம். மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் யாருன்னா சேலிக்மன். நால்வகையான வரி விதிப்பு கோட்பாடுகளை பற்றி கூறியவர் யாருன்னா ஆடம் ஸ்மித். அந்த 4 வகையான கோட்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. சிக்கன விதி என்ன? வரி பணத்தை ரொம்ப செலவு பண்ணாம சிக்கனமான முறையில வரி பணத்தை வசூலிக்கிறது. வசதி விதி என்ன? வரி செலுத்துபவருக்கு தேவையான வசதிகளை எளிமையான முறையில அவங்க வரி செலுத்துவதற்கான முறைகளை ஏற்படுத்தி தர்றது. உறுதிப்பாட்டு விதி என்ன? வரி செலுத்தினவங்களுக்கு இந்த வரி பணம் நல்ல முறையில நம்ம நாட்டை மேம்படுற விதமா அந்த வரி பணத்தை பயன்படுத்துவோம் ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கிறது. சமத்துவ விதி பாத்தீங்கன்னா குறைந்த சம்பளம் வாங்குறவங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி ஒரு கம்மியான ஒரு பெர்சன்டேஜ் வரையும், அதிகமா சம்பாதிக்கிறவங்களுக்கு அதிகமான ஒரு பெர்சன்டேஜான டாக்ஸ் போடுறதுதான் சமத்துவ விதி. அடுத்து வகைகள் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். வரி விதிப்பு வகைகள் எத்தனைன்னா 3 வகை. ஒன்னு விகிதாச்சார வரி, வளர்வீத வரி, தேய்வீத வரி. விகிதாச்சார வரி என்ன? எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவங்க பே பண்ண வேண்டிய டாக்ஸ் எப்படி இருக்கும்? சேமா தான் இருக்கும். ஸோ ஒரு 100 பேர் எடுக்கிறோம், 100 பேருடைய வருமானம் கூடுது குறையுது, ரொம்ப ஹையா இருக்கு, இருந்தாலும் அவங்களுக்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா ஒரே பெர்சன்டேஜ் தான் இருக்கும். அதுதான் விகிதாச்சார வரி. வளர்வீத வரி என்ன? அவங்களுடைய வருமானத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க பே பண்ண வேண்டிய டாக்ஸினுடைய பெர்சன்டேஜ் கூடும். தேய்வீத வரி வளர்வீத வரிக்கு அப்படியே அகைன்ஸ்ட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எளிமையா இருக்கும். வரி ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த வரி பணத்து மூலயமா தான் பாத்தீங்கன்னா நலவாழ்வு, ஸோ பாதுகாப்பு, ஸோ நம்மளுக்கு பாதுகாப்பு தர்றதுக்கும் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் மருத்துவ செலவுகளுக்கும், ஸோ மருத்துவமனையை உருவாக்குறதுக்கும் அதெல்லாம் பயன்படுத்துறாங்க. எஜுகேஷன் கல்விக்காகவும் வரிப்பணம் தேவை. ஆட்சி நிர்வாகம் பண்ணவும் வரிப்பணம் தேவை. நம்மளுடைய உள்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து, சாலைகள் வசதி சாலைகளை அமைத்து தர்றது, வீட்டு வசதி, ஸோ இதுக்கு எல்லாமே வரிப்பணம் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. எது ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிக்கிறதுன்னா வரி. உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிக்கிறது எதுன்னா வரி பணம். வரியின் வகைகள். வரியின் வகைகள் 2: நேர்முக வரி, மறைமுக வரி. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? வரி விதிப்பு வகைகள். வரி விதிப்பு வகைகள்னா 3: விகிதாச்சார வரி, தேய்வீத வரி, வளர்வீத வரி அப்படின்னுட்டு பார்த்தோம். அதே வரியின் வகைகள் 2: நேர்முக வரி, மறைமுக வரி. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். வரியின் வகைகள் எத்தனைன்னா 2 வகைகள். ஒன்னு நேர்முக வரி, மறைமுக வரி. அரசுக்கு நேரடியாக செலுத்தப்படும் வரி நேர்முக வரி. நேர்முக வரிக்கான எடுத்துக்காட்டுகள் பாத்தீங்கன்னா வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி, பத்திர பரிவர்த்தனை வரி, அன்பளிப்பு வரியும் பாத்தீங்கன்னா நேர்முக வரியில வரும். அது கீழே நோட் பண்ணிக்கோங்க.
மறைமுக வரி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உற்பத்தி அல்லது விற்பனைக்காக பொருள் மற்றும் சேவை மீது விதிக்கப்படும் வரி தான் வந்து மறைமுக வரி. மறைமுக வரிக்கான எடுத்துக்காட்டுகள் வந்து சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, பத்திர பரிவர்த்தனை வரி, சுங்க வரி, மதிப்பு கூட்டு வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி போன்றவையெல்லாம் வந்து மறைமுக வரிகள். நேர்முக வரி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தனியாலோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துவதுதான் வந்து நேர்முக வரி. எந்த சட்டத்தின் கீழே நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய வருமான சட்டம் 1963 கீழே நேர்முக வரிகளுக்காக மத்திய வருவாய் வாரியம் வந்து நிறுவப்பட்டது. நேர்முக வரிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்ததுதான். நிறுவன வரி, சொத்து வரி, அன்பளிப்பு வரி. மறுபடியும் சொத்து வரி வந்து கொடுத்திருக்காங்க. இங்க மேல கொடுத்திருக்கிற சொத்து வரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை வந்து குறிப்பிடுது. அணிகலன், மகிழ்ந்து, வீடு, கப்பல், நகர்ப்புற நிலம், பணம். கீழே கொடுக்கக்கூடிய இந்த சொத்து வரி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொத்து இருக்கும் இல்லையா, அந்த சொத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. மறைமுக வரி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரி சுமை வந்து மற்றொரு மீது மாற்றையிலும் முறையை தான் வந்து மறைமுக வரி அப்படின்னு அழைக்கிறாங்க. மறைமுக வரிய ஒருவரின் வரி சுமை மற்றொரு மீது சுமத்தப்படுவதை குறிக்கிறது. மறைமுக வரிக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சேவை வரி வந்து மறைமுக வரி, விற்பனை வரி அல்லது வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ், அதுவும் வந்து மறைமுக வரி. கலால் அல்லது ஆயத்தீர்வை வரியும் வந்து மறைமுக வரி. இந்த கலால் அல்லது ஆயத்தீர்வை வரியை யார் வந்து விதிப்பாங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து விதிப்பாங்க. கலால் வரி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்த விற்பனையாளர்களிடமிருந்தும் சில்லறை விற்பனையாளர்கள் கிட்ட இருந்தும் பொருள்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி தான் வந்து கலால் வரி. இது வந்து மத்திய அரசாங்கம் வந்து விதிப்பாங்க. பொழுதுபோக்கு வரி வந்து யார் வந்து விதிப்பாங்கன்னா மாநில அரசாங்கம் வந்து விதிப்பாங்க. பொழுதுபோக்கிற்காக ஒவ்வொரு முறையும் வசூலிக்கக்கூடிய வரி தான் வந்து பொழுதுபோக்கு வரி. சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை வரி என்றது வந்து பாத்தீங்கன்னா பொருள்களின் விற்பனை, உற்பத்தி, பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில விதிக்கப்படுவதுதான் வந்து ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டியை வந்து உள் மாநில பொருள் மற்றும் சேவை வரி, மாநிலங்களுக்கிடையான சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்ட்டு 2 வகையா வந்து குறிப்பிடுறாங்க. அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா கௌடில்யர். பார்ப்போம். வேட்டை முதல்ல எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியதுன்னா ஹரியானா. எந்த வருடம்னா 2003. 2005 எத்தனை மாநிலங்கள் வேட்டை வந்து அறிமுகப்படுத்தியதுன்னா 24 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களும் இன்க்ளூடிங். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மொத்தம் 24 இடத்துல வந்து 2005 வேட்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஜிஎஸ்டி எப்போது இந்தியா முழுவதும் வந்து செயல்படுத்தினாங்கன்னா 1/7/2017. இந்த ஜிஎஸ்டியினுடைய பொருளாதார அமைப்பு எது போன்றதுன்னா ஒரு வரி, ஒரு சந்தை, ஒரு தேசம் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ். ஜிஎஸ்டி வந்து 2 வகையா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்னொன்று வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இரு மாநிலங்களுக்கு இடையே வந்து வர்த்தகம் வந்து நடைபெறுதுன்னா அதை எப்படி சொல்றாங்க, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தோம்னா முடிஞ்சது. இந்த லெசன் இதோட முடியும். சுங்கவரி, சாலை வரி என்றது என்னன்னா அரசாங்கத்தால மேம்படுத்த உள்கட்டமைப்பு வசதிகளை நம்ம பயன்படுத்துறோம். அதுக்காக நம்ம செலுத்தக்கூடிய வரி தான் வந்து சுங்கவரி, சாலை வரி. தூய்மை பாரத வரி எப்போது வரி அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2015 நவம்பர் 15. முதல்ல வந்து வரி விகிதம் வந்து தூய்மை பாரத வரி எவ்வளவு இருந்தது தொடக்கத்துலன்னா 0.5% வந்து இருந்தது. தற்சமயம் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னா 14%க்கும் அதிகமா வந்து இருக்கு. நேர்முக வரி வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் வந்து பிறருக்கு வந்து அந்த வரி சுமையை மாற்ற முடியாது. மறைமுக வரியில வந்து மாற்ற இயலும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நேர்முக வரி வந்து நிறுவனங்கள், இண்டிவிஜுவல் வந்து செலுத்துவாங்க. மறைமுக வரி வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பொருள் மற்றும் சேவைகளின் மீது வரி விதிக்கப்படுகிறது. நேர்முக வரியில வந்து
நேர்முக வரியில வந்து பணவீக்க அழுத்தம் வந்து கிடையாது. மறைமுக வரியில வந்து பணவீக்க அழுத்தம் வந்து உண்டு. வரி தாக்கமும் வரி நிகழ்வும் வந்து நேர்முக வரியில சமமாக இருக்கும். மறைமுக வரியில வந்து பாத்தீங்கன்னா வரி தாக்கமும் வரி நிகழ்வும் வெவ்வேறாக வந்து இருக்கும். நேர்முக வரியில வந்து நெகிழ்வுத்தன்மை குறைவு, மறைமுக வரியில வந்து நெகிழ்வுத்தன்மை அதிகம். வரி விதிப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி நிர்வாகத்திற்கு வருவாயை உயர்த்துவதுதான் வந்து வரி விதிப்பின் நோக்கம். நிதி திறன் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா ஒரு அரசின் திறனுக்கேற்ப வரிகளை உயர்த்துவதுதான் வந்து நிதி திறன் அப்படின்னு சொல்றாங்க. வரி விதிப்பு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் வரி விதிக்கிறது தான் வந்து வரி விதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. மறைமுக வரி எளிமையா வந்து இன்னொருத்தருக்கு மாற்ற முடியும். கலால் வரி வந்து யார் விதிக்கிறாங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து விதிக்கிறாங்க. பரம்பரை சொத்து வாரிசுகளிடமிருந்து சொத்து அல்லது பண்ணை வரி வந்து வசூலிக்கப்படுகிறது. வரி செலுத்துவதை தவிர்ப்பது விருப்பத்தக்கது அன்று. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு எளிமையான பாடம் தான். இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. நெக்ஸ்ட் 8th இருந்து பார்ப்போம். தேங்க்யூ.